காளான், முட்டை, வெஜிடபிள் சூப்புங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க நூடுல்ஸுங்க வேக வச்சு எடுத்துருக்குது. குடமிளகா, பச்சை மிளகா, தேவையான காளான், கொத்தமல்லி தழை, இது பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் அம்மியில் அரைச்சி வச்சுருக்குதுங்க. அடுத்து காரத்துக்கு குருமிளகு மட்டும்தான், குருமிளகு ஒரு 1.5 கேரட்டுங்க. அடுத்து முட்டை செய்யலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. அடுத்து மிளகாய் காளான் வச்சுக்கலாம். ஒரு கொதி வேக வச்சுக்கோங்க. ஒரே கொதி தான், ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் வேகும். காரத்துக்கு பெப்பர் மட்டும்தாங்க, மிளகாலாம் வேண்டாங்க, ஏன்னா சூப்பு. அதனால் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். காளான், முட்டை, நூடுல்ஸ் பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. நூடுல்ஸ் போட்டுக்கலாங்க. வேக வச்சு போடுங்க, அப்படியே போட்டுறாதீங்க. லைட்டாக 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு போடுங்க. உதிராக வரும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். இல்லைங்க, கடைசி அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நூடுல்ஸு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அனைவரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெளிநாடுகளெல்லாம் போயாச்சுன்னா, கடைக்கு போயாச்சுன்னா, ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போயாச்சுன்னா சூப்பு தாங்க ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. நம்மளும் ட்ரை பண்ணலாங்க நம்ம நாட்டிலையும். அதனால் நாங்களும் செஞ்சு காட்டுறோங்க. நீங்கள் அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக எடுத்து நான் போட்டுகிட்டே இருக்கிறேங்க. என்னையும் என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.